அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி ஒரு ஆயத்துக்கெல்லாம் சொல்லி தருவோம். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சூரா பக்ரா ஓதிக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிடுவோம். சரிங்களா? ஓதிடுவோம். ஓகேங்களாம்மா? பார்க்கலாமாம்மா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما شروا به أنفسهم لو كانوا يعلمون ولو أنهم آمنوا واتقوا لمثوبة من عند الله خير لو كانوا يعلمون. சட்டங்கள் பார்த்துடலாமாம்மா? மாஷா அல்லாஹ், நான் நிறைய பேர்ட்ட கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி ஆயத்துக்கெல்லாம் ஓதி காமிக்கலாமா, இல்லை அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. மாஷா அல்லாஹ், எல்லாருமே வந்து சட்டங்களும் சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இல்லையா. அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சட்டங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். சரிங்களாம்மா? நம்ம வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவை கேட்கும்போது நமக்கு மனசில் சட்டுன்னு பதியாது. அதே விஷயத்த திருப்பி கேட்கும்போது நமக்கு என்னாகும், கண்டிப்பாக ஒரு தடவை இல்லைனாலும் இன்னொரு தடவை கேட்கும்போது மனசில் கண்டிப்பாக பதியக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து சட்டங்கள் சொல்லி கொடுத்துடலாம். கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வத்தபஉ மா தத்லு ஷயாத்வீனு. இப்போது இந்த இடத்துல பெரிய அளவில் சட்டங்கள் இல்லை. இங்கே ஒரு சத்து சட்டம் மட்டும்தான் வருது. அதாவது சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. வாவை கொண்டாந்து தானே ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததான் மா தத்லு ஷயாத்வீனு. இங்கே பாருங்கள், லாமுக்கு மேலே பேஷ் இருக்குது. இந்த வாவுக்கு அலிஃபுக்கு இந்த லாமுக்கு இந்த 4 எழுத்துக்களுக்குமே எந்த ஒரு ஹரக்கத்துமே இல்லை. ஆனால் ஷீனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சத்து கொடுத்துருக்காங்களாமா. அப்போ என்ன செய்யணும்? சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த ஹரக்கத்துகள் இல்லாத எழுத்துக்கள் நம்ம உச்சரிப்பில் கொண்டு வரக்கூடாது. இந்த லாமை என்ன செய்யணும்? கொண்டு வந்து இந்த ஷீனில் ஜாயின் பண்ணணும். அப்போது மா தத்லு ஷயாத்வீனு அப்படின்னு நம்ம ஓதணும். அலா முல்கி சுலைமான் அப்படின்னு நம்ம இந்த இதில் வந்து என்ன செய்யணும்? ஒரு ஆயத்தினுடைய முடிவில் அந்த எழுத்துக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ அந்த ஹரக்கத்தை எடுத்துட்டு, அதாவது ஜபரு ஜேரு பேஷு, அது போக கடா ஜேரு உல்டா பேஷு, அதுக்கப்புறமா தோ ஜேரு தோ பேஷு. இதில் 2 குறியும் நான் சொல்ல விட்டுருக்கேன். என்னென்ன குறின்னு தெரிஞ்சா உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். இந்த குறிகள் மட்டும், அதாவது ஜபரு ஜேரு பேஷு, தோ ஜேரு தோ பேஷு, கடா ஜேரு உல்டா பேஷு, இந்த 7 குறியீடுகள் மட்டும்தான். ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்துச்சுன்னா அந்த 7 குறியீடுகளில் எந்த குறியீடு வந்துச்சோ அந்த குறியீடை எடுத்துட்டு அங்கே நம்ம வந்து சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டணும். இதுதான் வந்து சட்டம். நான் உங்களுக்கு வந்து சட்டங்கள் பிக் வீடியோலையும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லையுமே நான் வந்து சில சட்டங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து அது சின்ன வீடியோங்கனால டக்கு நிறைய பேர் ரீச் ஆகுது. சின்ன வீடியோவாக போடும்போது நிறைய பேர் ரீச் ஆகும்போது நிறைய பேர் வந்து
அந்த சட்டங்களை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஒரு சின்ன சட்டமாக இருந்தாலும் அதை நம்ம தெரிஞ்சுட்டு மற்றவங்க நம்ம சொல்லியிருக்கும் போது நன்மை தானே இன்ஷா அல்லாஹ். என்ன சொல்கிறீங்க? அது நம்ம ஷார்ட்ஸ்லேயுமே நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். அப்போ வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு எல்லா புகழும். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் நூனுக்கு மேலே கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலை நம்ம நிப்பாட்டணும். அப்போது லா யஅலமூன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும். அடுத்து பாருங்க, வத்தபஉ மா தத்லு ஷயாத்வீனு. இதானே நம்ம சொல்லி கொடுத்தோம். சுலைமான் இங்கே தான் நம்ம என்ன செய்யணும்னாக்கா நூனுக்கு மேலே ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலை நம்ம நிப்பாட்டுறோம். சரிங்களா? அடுத்ததான் வமா கஃபர சுலைமானு வலகின்ன ஷயாத்வீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர வமா கஃபர சுலைமானு. இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது? வமா கஃபர சுலைமானு. இங்கே நமக்கு பெரிய சட்டங்கள் ஒன்றும் வரல. வலா கின்ன ஷயாத்வீன. இந்த இடத்துல சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா நமக்கு அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனை கொண்டு வந்து ஷீனில் ஜாயின் பண்ணணும். வலா கின்ன ஷயாத்வீன. கின்ன அப்படிங்கும்போது நூனை நல்லா நம்ம அழுத்தி உச்சரிக்கணும். ஏன்னா நூனுக்கு சத்து பெற்றிருக்கு. சரிங்களாம்மா? அப்போது கின்ன ஷயாத்வீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர. இங்கேயும் நமக்கு நூனுக்கு சத்து பெற்றிருக்கு. சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம இந்த எழுத்துக்கள் நம்ம உச்சரிக்கக்கூடாது. யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர வமா. இந்த மீமுக்கு மேலே சின்ன மத்து வந்தனால இதை ஒரு 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டி இழுத்துட்டு உன்ஸில. இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது? சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததான் ஜா வந்திருக்காமா. ஜா என்ன எழுத்து? இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். எதை குன்னா செய்யணும்? சுக்குன் பெற்ற நூனை குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது உன்ஸில அலல் மலகைனி பிபாபில். அலல் மலக்கைனி. இங்கே பாருங்கள், இதுவும் சேம் சட்டம் தான். என்ன சட்டம்னா சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் வந்து ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது. இங்கே என்ன பார்த்தோம்? சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா உச்சரிப்பில் வராதுன்னு பார்த்தோமா? அதே தான் இங்கேயும். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் ஹரக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்களுமே நமக்கு உச்சரிப்பில் வராது. உன்ஸில அலல் மலகைனி பிபாபில ஹாரூத வமாரூத். ஹாரூத்த வமாரூத். ரூத்துங்கும் போது இந்த தாக்கு மேலே ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலை நம்ம நிப்பாட்டலாம். அந்த துவா இருக்கு பார்த்தீங்களா? இந்த துவால நம்ம வந்து வக்ஃபு செய்யலாம். சரிங்களா? வக்ஃபுடைய சட்டங்கள் நம்ம போட்டிருக்கோம். அதாவது எங்கே நிப்பாட்டுறது சிறந்தது, எங்கே நிப்பாட்டுறது சிறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். வமா யுஅல்லிமானி மிம்மன் ஹத்தின் ஹத்தா. இங்கே பாருங்கள், வமா யுஅல்லிமானி மின் அஹதின். இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. அஹதின் ஹத்தா. இங்கே நமக்கு இல்ஹாருடைய சட்டம் வருது. நூனே சாக்கின் கருதா அலிஃப் வந்தாலும் தன்வீனுடைய குறியீடு கருதா ஹா வந்தாலும் இந்த ஹா அலிஃப்லாம் இல்ஹாருடைய எழுத்துக்கள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினையும் தன்வீனையும் வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். மின் அஹதின் ஹத்தா அப்படின்னு நம்ம ஓதணும். புரியுதுங்களாமா? அடுத்ததான் யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன். இங்கே தன்வீனுடைய குறியீடு கருதா ஃபா வந்திருக்கு. ஃபா என்ன எழுத்துமா? மாஷா அல்லாஹ், வெரி குட். இஹ்ஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம என்னமா செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதி முடிக்கணும். மாஷா அல்லாஹ். சரிங்களா? அடுத்ததாக பார்க்கலாமா? ஃபயதஅல்லமூன மின்ஹுமா. மின்ஹுமா அப்படிங்கும்போது தன்வீனுடைய குறியீடு சாரிங்க நூனே சாக்கின் வந்திருக்காமா? நூனே சாக்கின் கருதா ஹா வந்திருக்கு. ஹா என்ன எழுத்து? மாஷா அல்லாஹ், வெரி குட். இல்ஹாருடைய எழுத்து. சரிங்களா? அப்போது இல்ஹாருடைய எழுத்து வந்தனால நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினை வெளிப்படுத்தி ஓதணும். மின் ஹுமா அப்படின்னு ஓதணும். சரிங்களாம்மா? மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ. இங்கே மா யுஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹ். இங்கே எல்லாம் ஜா இங்கே ஹா இருக்காப்பா. ஹாவை என்ன செய்யணும்? ஹாக்கு கீழே இருக்க கடா ஜேர் இருக்கா? கடா ஜேரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். அப்போது ஸௌஜிஹ் அந்த ஹா வரணும். வமா ஹும் பிராரீன பிஹி மின் அஹதின் இல்லா. இங்கே பாருங்க, வமா ஹும். இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது?
எஹ்ஃபாவே சபவி சட்டம் வருது, மீமே சாக்கினுடைய சட்டம் வருது. அப்போ வமாஹும் பியர்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா. இங்கே நமக்கு தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்தது நுனி சாக்கினுக்கு அடுத்த அலிஃப் வந்திருக்கு, தன்வீனுடைய குறியீடுக்கு தான் அலிஃப் வந்திருக்கு. இது ரெண்டுமே இல்ஹாருடைய எழுத்துக்கள், இல்ஹாரு சட்டம் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். மின் அஹதின் இல்லா அப்படின்னு ஓதணும். பி இதனில்லா ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ويتعلمون ما يضرهم ولا ينفعهم. இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி சட்டம் வருது. சரிங்களாம்மா? மீமே சாக்குங்கிறதா வா வந்திருக்கா? அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்? இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். யன்ஃபஉஹும் இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். وَلَقَدْ عَلِمُوا لَمَنِ اشْتَرَاهُ مَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ. வலகது தாலுக்கு சுக்குன் பெற்ற நிலை வந்துச்சுனாக்கா கல்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அலிமு லமனிஷ்தராஹு மா லஹு ஃபில் ஆஹிரத்தி. சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல வந்து ஹரக்கத் இல்லாதனால இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது. ஆஹிரத்தி மின் ஹலாக் இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணும். சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்ததாக ஹா வந்திருக்கு. ஹா வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க? இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். ஹலாக் நல்லா காஃபுக்கு வந்து தோஜேர் இருக்காமல் அதை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டணும். ஒரு ஆயத்தினுடைய முடிவில் காஃப் வந்துச்சுன்னா அதை சுக்குன் வச்ச நிலையில் கலக்கலா செஞ்சு நிப்பாட்டணும். இங்கே வந்து கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ ஹலாக் அப்படின்னு நிப்பாட்டணும். وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ أَنفُسَهُمْ وَلَبِئْسَ مَا شَرَوْا بِهِ. இதை நம்ம 4 அலிஃபை நீட்டலாம். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த சின்ன மத்துக்கு ஒரு 3 அலிஃபும் ப்ளஸ் கடா ஜேருக்கு ஒரு அலிஃபும், அப்போ மொத்தம் 4 அலிஃபுக்கு நம்ம நீட்டி அன்ஃபுஸஹும் இங்கே குன்னா செஞ்சு இங்கே நம்ம மீமுக்கு சுக்குன் வச்ச நிலையாக இருக்குது அதை அப்படியே வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். புரியுதுங்களாம்மா? அடுத்ததான் லவ்கானு யஅலமூன். இங்கே நமக்கு யஅலமூன் இந்த நூனுக்கு மேலே ஒரு ஜபரை எடுத்துட்டு சுக்குன் வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். வலவ் அன்னஹும் ஆமனு வத்தகௌ லமஸூபத்தும் மின் இன்தில்லாஹி கைர். வலவ் அன்னஹும் நல்லா அழுத்தி சொல்லணும். இங்கே நமக்கு இல்ஹாரி சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது மீமை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ஆமனு வத்தகௌ லமஸூபத்தும் இங்கே நமக்கு இதகம் பில்குனாவுடைய சட்டம் வருது. மின் இன்தில்லாஹி இல்ஹாருடைய சட்டம் வருது. இன்தில்லாஹி இங்கே நமக்கு இஹ்ஃபாவுடைய சட்டம் வருது. ஹைர் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு மேலே கூடிய தோப்பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். லவ்கானு யஅலமூன் இங்கே நமக்கு ஒன்றும் பெரிய சட்டம் இல்லை. இந்த நூனுக்கு மேலே ஜபரை மட்டும் எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும். நம்ம இன்னைக்கு 2 ஆயத்துக்களை பார்த்துருக்கோமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. சரிங்களாம்மா? 6th பேட்ச் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் 5th பேட்ச் இன்ஷா அல்லாஹ் இந்த மந்தோட கம்ப்ளீட் ஆகுது. 7th பேட்ச்க்கான அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் 7th பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். விருப்பம் இருக்கிறவங்க இங்கே பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா? கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. என்ன சொல்லியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட ஓதணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அவங்களுக்காகவே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எஸ்என்எல் குரானே தெரியாமல் வந்தாலும் 2 மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களை குரான் ஓத வச்சிருவோம். அதுவும் தஜ்வீத் முறைப்படி சட்டங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு குரான் ஓத வச்சிருவோம். அதுதான் நம்முடைய மெயினான விஷயம். இன்ஷா அல்லாஹ் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருங்க வாட்ஸ்அப் நம்பர், மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.